பேர் வந்து ரோமன் சால்கிரேட். அட்வான்ஸாக இதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து ஈவி தான் அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால் வந்து சரி ஓகே நம்மளும் கொஞ்சம் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒர்க்கை முடிவு எடுத்து போயிடலாம் தான் வந்து ஏதாவது பண்ணி ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு யதார்த்தமாக வந்தது. நான் உங்களை சர்ச்லாம் பண்ணல, யதார்த்தமாக வந்தது. அதை இன்ஸ்டாகிராமில் நம்ம லிங்க் ஒன்று வந்தது, அதை கொடுத்து அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு ஆப்பில் போகிறோன்னா எல்லா ஆப்பும் வந்து ரியாலிட்டியாக இருக்காது. அதில் வந்து இவங்க நம்மளுக்கு நல்லா கைட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. இந்தமாதிரி பண்ணலாம் வாங்க, உங்களால் முடியும் பாருங்கள். 2 நாள் எல்லாம் யோசிச்சு பார்த்தாங்க. 2 நாளில் இந்த பையன் போகிறான். எங்கள் அம்மாவே திட்டினாங்க, 2 நாள்லலாம் அந்த வண்டிலாம் ஃபுல்லாக கற்றுக்க முடியாது, எப்படா நேரம் வைப்பேம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, காசு வேணாம், இப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம், ஃப்யூச்சருக்கோசம் பார்க்கணுமா, போய் பார்க்கலாம், போனால் தான் என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியும். நம்மளால் முடியல போனான்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா நீங்களாம் ஜீனியஸாக இருக்கீங்க. உங்கள் அளவுக்குலாம் வந்து வாய்ப்பு இல்லை. வரணுன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த பசங்க படிக்கிறாங்கல்ல, இதுலேயே கோர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த இதுக்கோசம் சொல்ல, இதை சப்போர்ட் பண்ணி பேசணும்லாம் சொல்ல, உங்கள் பசங்களை ஏதாவது படிக்க வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும்னா இந்த இன்ஸ்டியூட் வந்து பாருங்கள். எங்கேயே வந்து கோர்ஸ்லாம் எடுத்து படிக்க வைக்கிறாங்க. நானும் நீங்கள் பார்த்த பசங்களாம் படிக்கிறாங்க. 2 இயர்ஸ் கோர்ஸ் 1 இயர்ஸ் கோர்ஸ்னு இருக்காங்க. அது நீங்கள் எவ்வளோ பசங்க அழிஞ்சு போகிறாங்க. ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு வருஷமோ 2 வருஷமோ கஷ்டப்பட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த வாய்ப்பை யாரும் சொல்லலை. 8 வருஷமாக நான் அந்த 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் சின்ன வயசுலேயே எங்கள் அம்மாவால் முடியாதுன்னா நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் பரவாயில்ல, இப்போ ஒரு இடத்துல இருக்கேன். ஒரு 10,000 2 நாளுக்கு ஒரு 10,000 கொடுத்து வந்து கற்றுக்கணுன்ற இதுலனா நான் இருக்கேன். அந்த 10,000 மேட்ரில் வரணும். நீங்கள் அந்த 10,000 10 லட்சமாக சம்பாதிக்கணும்னா ஒரு 2 வருஷத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய இருக்குது. ஈவின்றது நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியுது. இந்த டிவிஎஸ் கம்பெனி, ஐக்யூ, ஏத்தர், இன்னும் நிறைய பிராண்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து உட்காந்து பார்த்தோன்னா ரொம்ப தலை வலிக்குது. ஆனால் நீங்களாம் உண்மையிலே வேறு லெவலில். ஆனால் சத்தியமாக இவ்வளோ தெரியுது, இவ்வளோ பண்ணுறீங்க. ஆனால் உண்மையிலே படித்தா எல்லாமே மேலே வரலான்றதுக்கு நீங்கள் ஒரு உங்கள் அளவுக்கு வரணும்னா இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் செம்மையாக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்கள். காசு இருக்குன்ற வரவங்க வந்து வேஸ்ட்டு. இதை பண்ணி கற்றுக்கணும், எப்படியாவது இதை கற்றுக்கணுன்ற வரவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக செம்மையாக பண்ணுறீங்க. ஸ்கூல் மாதிரிலாம் இல்லை, இது கரெக்டாக இருக்குது. ஸ்கூலில் தான் எப்படா வீட்டுக்குள்ளாக எப்படா போவோம் அப்படிலாம் இல்லை. எப்படா அடுத்து என்ன நம்மளுக்கு அட்வான்ஸாக சொல்லி தருவாங்க அப்படி தான் யோசிக்க தோணுதே தவிர குறையெல்லாம் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சின்ன பசங்களுக்கு சொல்கிறேன், சின்ன பசங்களாவது ஒரு 22 வயசு பசங்க, காலேஜ் போய் வேஸ்ட் பண்ணுற பசங்க, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் காலேஜுக்கு வேஸ்ட்டாக போவானுங்க, பந்தாக்குன்னு போவானுங்க. அவங்களுக்குலாம் சொல்கிறேன், தயவு செய்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நீங்கள் ஈவிக்கு தான் வரணும்லாம் நான் சொல்லலை. இதை கற்றுக்கோங்க, இதுதான் ஃப்யூச்சர். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடலாம். உங்களுக்கு கீழே ஒரு 40 பேர் இருப்பானுங்க. இப்போ சார் கூட இருக்கிற மாதிரி ஒரு 40 பேர் உங்கள் கூட இருப்பாங்க. கற்றுக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. தேங்க்யூ MMI.